ஹாய், நான் உங்கள் ஸ்டைல் வித் யாஸ்மின் பேசுகிறேன். நம்ம வந்து ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கோன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே என்கிட்ட கேட்ட ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேம் இண்டஸ்ட்ரியல் மிஷினில் எப்படி த்ரெட் போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்து நீங்கள் இந்த இதில் போட்டுக்கோங்க. மேலே இங்கே இருக்க இந்த கம்பியில் வந்து நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடலாம். யூஸ்வலாக நான் போட மாட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 ஹோல்ஸ் இருக்கும். இந்த 3 ஹோல்ஸில் ஏதாவது ஒரு ஹோல்ஸில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரவுண்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரவுண்டில் போடலைன்னா கண்டிப்பாக ஸ்டிச் வந்து ப்ராப்பராக வராது. அதனால் இந்த ரவுண்டில் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக போடணும். போட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் இப்படி வந்து எடுத்து இதில் வந்து லாக் போடணும். இப்படி லாக் போட்டுட்டு கீழே இருக்க இந்த கம்பியில் இப்படி போட்டு இப்படி எடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு இந்த ஹூக்லேயும் இப்படி நீங்கள் மாட்டணும். மாட்டிட்ட பிறகு இந்த த்ரெட் எடுத்து, இதுவும் ரொம்ப மெயின் ஸ்டிச்சிங்க்கு. ஸோ இதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே இருக்க உங்களுக்கு த்ரெட்டை வந்து எடுத்து கொடுக்குறதே அந்த மேலே இருக்க இந்த ஐட்டம் தான். இதில் இப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க ஹூக்லேயும் போட்டுக்கோங்க. போட்டுட்ட பிறகு இந்த இண்டஸ்ட்ரியல் மிஷினை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் டு ரைட்டு தான் நம்ம வந்து நீடிலில் வந்து த்ரெட்டு போடணும். ஸோ இப்போ இந்த லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்டில் இப்படி போட்டுட்டு நீங்கள் ரைட்டில் இப்படி எடுத்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாபினில் இப்படி நூல் போட்டு இதில் வந்து இந்த கேப் வழியாக இப்படி எடுத்து இப்படி எடுத்துடணும். ஸோ இப்போ பாபின் கேஸ் செட் ஆகிடுச்சு. இதை எப்படி மிஷினில் செட் பண்ணோன்னா, இங்கே ஒரு ரவுண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பாபின் போடும் போது எப்போவுமே உங்களுடைய ஊசி வந்து மேலே தான் இருக்கணும். ஸோ இதை இப்படி வச்சுட்டு ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். இது யூஸ்வலாக வந்து நம்ம இப்படி கை கீழே வச்சு இந்த சைடு வழியாக தான் போடணும். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ நான் மிஷினை தூக்கி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த த்ரெட்டை இப்படி கையில் பிடிச்சிட்டு அப்படி ஒரு ரவுண்டு பண்ணிங்கன்னா போதும், கீழே இருக்க த்ரெட்டு மேலே வந்துடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இப்போவே ஸ்டைல் வித் யாஸ் இன்ஸ்டா பேஜை போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஹாப்பி ஸ்டைலிங்.